வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதிகளில் சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு, கருப்பு கொடி போராட்டம், வர்த்தக நிலையங்களுக்கு பூட்டு. சிறுமியொருவரை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் பிரித்தானியாவில் மறைந்திருந்த இலங்கை தமிழர் சிக்கினார். விசாரணைகளை துரிதப்படுத்தியுள்ள காவல்துறையினர். வயலில் சிறுவனுக்கு நேர்ந்த கொடூரம், ஒட்டு சுட்டானில் பதிவாகிய துயரச் சம்பவம், சோகத்தில் மக்கள். தமிழர் பகுதியில் யுவதியொருவருக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் துஷ்பிரயோகம், விசாரணைகளில் வெளிவந்துள்ள பல உண்மை தகவல்கள். சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளிவந்துள்ள புதிய தகவல், யாழ்ப்பாணத்தில் கிடைக்கவுள்ள முக்கிய சேவை. தமிழர் பகுதியொன்றில் சொகுசு காருக்குள் இளைஞர்கள் செய்த செயல், ரகசிய தகவலால் வசமாக பிடிபட்ட 5. யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தலைமையகம் குறித்து வெளியாகியுள்ள முக்கிய தகவல், அமைச்சரவை பேச்சாளர் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் மீன்பிடிக்கச் சென்றவருக்கு நடுக்கடலில் நடந்த சம்பவம், விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளும் காவல்துறை. இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புளியங்குளம் மலக்கரை பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் 5 வயது சிறுவன் ஒருவர் பலியாகியுள்ளார். ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள புளியங்குளம் அலக்கரை கிராமத்தைச் சேர்ந்த 5 வயதினையுடைய சிறுவன் ஒருவனே இவ்வாறு பலியாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த சிறுவன் தனது அம்மம்மாவுடன் புல் வெட்டுவதற்காக சென்றிருந்த வேளையில் அந்த பகுதியில் யானைகளை தடுப்பதற்காக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கொண்டுள்ளார். இதன் காரணமாக சிறுவன் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே கடுமையாக பாதிக்கப்பட்டார். பின்னர் அவசரமாக ஒட்டுசுட்டான் வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்ட போதிலும் வைத்தியசாலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறுவனின் உடலும் மேலதிக சட்ட வைத்திய விசாரணைகளுக்காக ஒட்டுசுட்டான் வைத்தியசாலையிலிருந்து முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்பொழுது மழை பெய்யக்கூடும். அத்துடன் ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மேகமூட்டமான சூழல் நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலைமை காணப்படக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காத்தான்குடி பகுதியில் இளம் யுவதி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டு கர்ப்பமாக்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியினை எதிர்வரும் 17ஆம் தேதி வரையில் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பவத்தில் பிரதேச செயலாளர் மற்றும் சேவை நாடு மகளிர் உத்தியோகஸ்தர் ஆகிய இருவரையும் கைது செய்யுமாறும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் குழு ஒன்றை அமைத்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் நீதவான் கட்டளை பிறப்பித்துள்ளார். மற்ற நீதிமன்ற கட்டிட தொகுதியில் சட்டத்தரணியாக செயல்பட்டு வரும் சட்டத்தரணி ஒருவர் தனது பிரதேசத்தில் அமைந்துள்ள காரியாலயத்தில் கடமையாற்றி வந்த 24 வயதினையுடைய யுவதி ஒருவருக்கு உணவில் மயக்க மருந்தை கொடுத்து அவரை பலாத்காரமாக கற்பழித்து 3 மாத கர்ப்பிணியாக்கிய குற்றச்சாட்டில் ஜனவரி மாதம் 30ஆம் தேதியன்று சட்டத்தரணி கைது செய்யப்பட்டார். இதன் பொழுது பிரதேச செயலாளர் மற்றும் சேவை நாடு மகளிர் பிரிவு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் போலீசாரின் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பினை வழங்க முடியாது என்று தெரிவித்து விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பினை வழங்கவில்லை. இதனால் விசாரணை முடியவில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்ததை அடுத்து குறித்த சட்டத்தரணியை தொடர்ந்து எதிர்வரும் 17ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காத பிரதேச செயலாளர் மற்றும் சேவை நாடு மகளிர் பிரிவு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் ஆகிய இருவரையும் கைது செய்யுமாறு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வெளிநாட்டு பிரஜைகள், வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்கள் மற்றும் இரட்டை குடியுரிமை கொண்ட இளைஞர்களுக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கும் சேவை மேலும் 5 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங் இது தொடர்பான மேலதிக விவரங்களை வெளியிட்டுள்ளார். இதுவரை வெரகர அலுவலகம் மற்றும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய அலுவலகம் ஆகியவற்றில் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இந்த சேவை இனி வரும் காலங்களில் யாழ்ப்பாணம், குருநாகல், ஹம்பாந்தோட்டை, கம்பகா மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்ட அலுவலகங்களில் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
செல்லுபடியாகும் வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரத்தை கொண்டுள்ள நபர்கள் இலங்கையில் தற்காலிகமாக வாகனங்களை செலுத்துவதற்காக இந்த உரிமத்தை பெற்றுக் கொள்ள முடியும். வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையின் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரத்தை பெற விரும்புவோர் தொடர்ந்தும் மெரகரையில் உள்ள பிரதான சாரதி அனுமதி பத்திர அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என்றும் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் 78வது சுதந்திர தின நிகழ்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்கமைய கிளிநொச்சியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 10:30 மணியளவில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் ஆரம்பமாக்கிய குறித்த போராட்டம் A9 வீதி ஊடாக டிப்போ சந்தி வரையில் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள், சிவில் அமைப்புகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பேரணியில் பங்கேற்றவர்கள் கருப்பு நிற கொடியினை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்ட பேரணி டிப்போ சந்தியை அண்மித்த வழியில் அந்த பகுதியில் பிரத்யேகமாக இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வுக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. இதன் பொழுது அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் அதிக அளவிலான போலீசார் அங்கு பாதுகாப்பு கடமைகளுக்காக குவிக்கப்பட்டனர். அவ்வாறாயினும் போராட்ட ஏற்பாட்டு குழுவினரின் தலையீட்டால் பேரணியில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து நகர்ந்து சென்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அதேநேரம் சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கிளிநொச்சியில் பல வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் சிறுமியொருவரை துஷ்பிரயோகம் செய்து குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த இலங்கை தமிழர் ஒருவர் பிரித்தானியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவில் ஆட்கடத்தலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் தேடப்பட்டு வந்த இளைஞர் ஒருவர் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இளைஞர் சிறுமியொருவரை பாலிய வன்கொடுமைக்கு உட்படுத்திய குற்றத்துக்காக பிரான்ஸ் நாட்டு அதிகாரிகளினால் தேடப்பட்டு வந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்கடத்தல் செயற்பாடுகளை இலக்காக கொண்டு இன்டர்போலினால் முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரிய நடவடிக்கையின் பொழுது குறித்த 7 பேரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 7 பேரையும் நாடு கடத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கோம்பாவில் பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் குறிப்பிட்டனர். முல்லைத்தீவு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். மன்னார், வலைஞர் மடம், தெம்பிலி மற்றும் கைவேலி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 20 மற்றும் 28 வயது கிடைப்பட்ட 5 இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளை விற்பனை செய்து கொண்டிருந்த வேளையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 15 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் சந்தை பெறுமதி 2,25,000 ரூபாய் என்று புதுக்குடியிருப்பு போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருவதோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பு படை தலைமையகத்தை நீக்க உள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவையாகும். அரசாங்கம் அல்லது பாதுகாப்பு அமைச்சினால் அவ்வாறு எந்த ஒரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை. இவ்வாறான செய்திகளை பரப்புவதற்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பு படை தலைமையகத்தை நீக்க உள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சினால் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பு படை தலைமையகத்தை நீக்க உள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். இது அடிப்படையற்ற ஒரு செய்தியாகும். பாதுகாப்பு அமைச்சினால் அவ்வாறு எந்த ஒரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை. இவ்வாறான போலியான செய்திகளை பரப்பி மக்கள் மத்தியில் அனாவசிய பதற்றங்களை ஏற்படுத்தவோ அல்லது அச்சத்தை ஏற்படுத்தவோ முயற்சிக்கப்பட்டிருக்குமாயின் அது குறித்து பாதுகாப்பு அமைச்சினால் அவதானம் செலுத்தப்படும். அதற்கமைய இவ்வாறான போலி செய்திகளை பரப்புகின்றவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது.
யாழ்ப்பாணம் காரைநகர் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக ஊர்காவல்துறை போலீசார் குறிப்பிட்டனர். நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த மீனவர் ஊர்காவல்துறை பருத்தி அடைப்பு பகுதியைச் சேர்ந்த 36 வயதினை உடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மீன்பிடிக்கச் சென்ற வேளையில் படகிலிருந்து குறித்த மீனவர் கடலில் தவறி வீழ்ந்ததாக கூறப்படுகிறது. காணாமல் போன மீனவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.